அங்க செயின போட்டுருந்துச்சுங்க அம்மா, அத வச்சு வாங்கி கொடு, அப்பதான் நான் சோறு தின்பேன், அப்பதான் நான் இருப்பேன், இல்லாட்டி நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு தகராறு பண்ணி வாங்கியிருக்கேன் நானு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன். இன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் பைக் கேட்பாங்க வீட்டில். பைக் கேட்டோம்னா எவ்வளவு? 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடு. அது எப்படி பைக் வந்து இந்த அமௌண்ட்டு கேட்குறாங்களே, இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க குடும்பத்தினர்கள் உள்ள அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு வந்துட்டு அந்த வருவாயை வந்து அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த 2 லட்சம்ன்றது பெரிய விஷயமா இருக்குது. அப்போ பார்க்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் வருமானத்தை அசால்ட்டாக எனக்கு பைக் வாங்கி கொடு அப்படின்னு இன்றைக்கி கேட்குறாங்க. இன்றைக்கி கேட்டு எப்படி அந்த ஒரு காமெடியில் வந்து கோபி சொல்லியிருப்பார், அந்த காமெடி வேணால் நான் ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இதை பார்த்து இதை பண்ணி அந்த பெற்றோர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மனசை மாற்றி ஐயோ நம்ம உள்ள ஏதாவது பண்ணிக்க போகிறானே அப்படின்ட்டு ஏமாற்றி மிரட்டி இன்றைக்கி இந்த பைக்குகளை வாங்கி அதுவும் ஒழுங்காக விட மாட்டுறாங்க. போய் நிறையா வாங்கின அன்னைக்கே போய்ட்டு குடிச்சிட்டு போய்ட்டு அன்னைக்கு நியூஸ்லலாம் பார்க்குறோம், வாங்கிட்டு அன்னைக்கு தான் பைக்கு எடுத்து கொண்டு வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வரும்போது அதிவேகமாக போய்ட்டு கரண்ட் கம்பத்தில் அதுமாதிரி லாரியில் கொண்ட மோதி கொண்ட இறந்து போய் செத்து கிடக்குறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பைக் வந்து ஏன்னா அதிவேக ஸ்பீடில் போகும், அந்த பைக்குகள் வந்து நிறைய ஸ்பீடில் போகும். அப்போ விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீடு வந்து இருக்கும், மைலேஜ் கொடுக்குதோ இல்லையா, ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்பீடில் நம்ம போனோம்னா நமக்கு அது கெத்துன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெற்றவர்களுக்கு வந்து பிள்ளையாக இல்லாமல் உடனே வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகி சீரியஸ் நிலைமைக்கு போய் அப்படியே காப்பாற்ற முடியாமல் செத்து போயிடுறோம். இதுகளுக்கெல்லாம் எதுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பெற்றவர்களை பாதி வந்து அன்பான முறையில் சொல்லி அவங்க வந்து நல்ல நிலைமையில் போய் நம்ம பிள்ளை நல்லா படிக்கிறான்பா, நல்லா இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து பைக் வாங்கி நிறைய பேர் வந்து வாங்கி கொடுக்குறதில்ல. அதான் இவங்கள போய் மிரட்டி வாங்குறது, பைக்கை மிரட்டி அவங்கள வந்து பிரெயின் வாஷ், இந்த மாதிரி நான் செத்துருவேன் போயிடுவேன் இந்த மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்குறாங்க. அது வாங்கி ஒழுங்காக இருக்கிறதாக இந்த நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம், ஒழுங்காக இருக்கிறாங்க நிறையா அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஆனால் கஷ்டங்களை, அதாவது இப்போ இவ்வளோ காசு கேட்குறமே அப்படின்னு கொஞ்சம் கூட மன உளைச்சல் கிடையாது. அந்த மன கஷ்டங்கள் கொஞ்சம் மனசு கூட கொஞ்சம் கூட உறுத்தாது அவங்களுக்கு. இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கி கொடுத்து நம்ம வந்து கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்காது அவங்களுக்கு. எவ்வளோ ஆகும்? அது ஒரு 2 லட்ச ரூபா ஆகுமா? அப்படியே இந்த கத்தி எடுப்பா, இங்க குத்தி கொன்னுடு. மா